ஒரு ஊர்ல ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு பெரிய சோம்பேறி பிடிச்சிருந்தது. எப்பவும் நாம மட்டும் எந்த வேலையும் செய்யாம ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சு பணக்காரன் ஆக மாட்டோமா?ன்னு வெட்டி கனவு கண்டுட்டே இருப்பான். ஒரு நாள் அவன் வயக்காட்டு பக்கமா நடந்து போகும்போது ஒரு பெரிய சாமியாரை பார்த்தான். உடனே போய் தன் ஆசையெல்லாம் சொன்னான். நான் ஒண்ணுமே செய்யாம திடீர்னு நிறைய பணம் வேணும் சாமின்னு கேட்டான். சாமியார் சிரிச்சாரு. சரிப்பா, உன் வீட்டுல ஒரு பழைய மரப்பெட்டி இருக்கும்ல, அது மேல நீ 3 நாளைக்கு தினமும் 2 மணி நேரம் சும்மா கண்ண மூடி உட்காரு. 3வது நாள் உனக்கு பணம் கொட்டும் நாரு. இவனுக்கு ஒரே கொண்டாட்டம். ஓடிப்போய் முதல் நாள் பூரா அந்த பெட்டி மேலேயே உட்கார்ந்தான். 2வது நாளும் உட்கார்ந்தான். ஆனா வயிறு பசிக்குது. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 3வது நாள் வந்துச்சு. அவனால பசியை தாங்கவே முடியலை. கோவம் வந்து போச்சுடா இந்த கதை. இந்த சாமியார் ஏமாத்திட்டாருன்னு சொல்லி கோவத்துல அந்த பெட்டியை காலால் ஓங்கி உதைச்சான். உடனே அந்த பழைய பெட்டி டமால்னு உடைஞ்சு போச்சு. உடைஞ்சு பார்த்தா உள்ளுக்குள்ள அவன் தாத்தா காலத்துல இருந்து சேர்த்து வச்ச தங்க நாணயங்கள் மலை மாதிரி இருந்துச்சு. விஷயம் என்னன்னா, சாமியார் இவனுக்கு சும்மா பணத்தை கொடுக்கல. பெட்டிய உடைக்கிற அளவுக்கு இவனுக்குள்ள இருந்த சோம்பலை நீக்கி உழைப்புக்கான சக்தியையும் பொறுமையையும் கொடுக்கத்தான் அந்த நாடகத்தை ஆடி